ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இது நம்ம வழக்கமாக பார்க்குற நம்ம தோட்டம் கிடையாது. இது வந்து எங்கள் சித்தி வீட்டு தோட்டம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறி எல்லாம் நம்ம ரெகுலராக வீடியோவில் பார்ப்போமோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கும். நான் எல்லா செடியும் இங்கேயும் கொடுத்து அனுப்பிடுவேன். அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ரகங்களும் நம்மளுடைய தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்காக விதை சேகரிப்பேன். எங்கே போனாலுமே இந்த விதையும் கட்டிங்ஸ் எடுக்கிற பழக்கம் நம்மளை விட்டு போகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு பாகற்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நிறைய காய் வச்சுருக்கு இந்த தடவை. ஆல்ரெடி இதோ பாருங்க கையிலேயே விதை எடுத்து வச்சிருக்கேன். அது இல்லாமல் இப்போதான் இதை பார்த்தேன். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பெருசாக இப்படி இருக்கு பாருங்க. கையை விட பெருசாக இருக்குது இந்த காயோட சைஸு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாமந்தி செடியும் இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது தான். நம்ம தோட்டத்தில் நம்ம சேனலில் அதிகமாக இந்த பூவை பார்த்துருப்பீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடி தக்காளி பாருங்க, ஒரு கொத்தில் எத்தனை காய் இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க தக்காளி செடி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஒரு 2-3 செடி தான் இருக்கும். எந்த அளவுக்கு படர்ந்து எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா வேங்கேரி கத்திரி, இதுவுமே சூப்பரா காய்ச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. எப்படி கொத்து கொத்தா அழகா தொங்கிட்டு இருக்குன்னு. இது வந்து செம்மண் ஏரியா, அதனால நல்லா எல்லா செடியுமே செழுமையா இருக்கும். இங்க பாருங்க ஒரே ஒரு கத்திரி செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. இது வந்து நம்ம பச்சை வரி கத்திரி. இப்படியே விதைய சேகரிச்சுக்கிட்டே பார்ப்போம். இது வந்து காஸ்மோஸ் அடுக்கு ரகம், டார்க் ஆரஞ்சு கலர் அடுக்கு ரக காஸ்மோஸ். அதோட இன்னொரு கத்திரி செடியில ஒரு விதை கத்திரி அழகா நல்லா பழுத்து பாருங்க, நொதிச்சியே வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீர்க்கன் குடுவையும் இன்னைக்கு சேகரிச்ச விதைகள் தான். நல்லா காஞ்சி சூப்பரா விதை ரெடியா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இப்ப நம்ம தோட்டத்துக்காக சேகரிச்சு எடுத்து வச்சிருக்க விதைகள். நம்ம கிட்டயும் நாட்டு பாகல் இருக்கு, ஆனா இந்த ரகம் இல்ல. இது ஒரு வித்தியாசமா நல்லா பெரிய சைஸ் வரக்கூடியது. நம்மளது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரகங்கள் இங்க வரும். இங்க இருக்கக்கூடிய ரகங்கள் நம்மளுடைய தோட்டத்துக்கு போகும். பாருங்க இந்த ஏர் பொட்டேட்டோக்குள்ள அங்கிருந்து வந்தது. ஆனா இங்க வந்து காய்கள் நல்ல பெரிய சைஸ்லயே வரும் ஃப்ரெண்ட். அதுக்கு காரணம் இங்க வந்து செம்மண் பூமி, அதனால எல்லாமே செழுமையா வளரும். செடியோட சைஸுமே நல்ல பெரிய பெரிய செடிகளா இருக்கும். பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே செடிகள் தான். இன்னும் தோட்டம் பெருசு, பின்னாடி எல்லாம் மரங்கள் இருக்கு. நம்ம எங்க போனாலும் இந்த விதையும் கட்டிங்ஸையும் எடுக்கிற வேலை எப்பயும் விட மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படி தானான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.